இன்சூரன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானுங்க. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெஸ்ட்டான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவுமே ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்கிற கிளிக் டு ப்ராடக்ட் சூப்பருங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஒரு இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷன்ஸில். அதாவது நிறைய கவரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மல்டிபிள் பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கவரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் நீங்கள் பாலிசி டேர்ம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாலிசி டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேலும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க இந்த பிளானில். ஸோ அதனால தான் இது ஒரு இண்டஸ்ட்ரி பெஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோ ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக தனியாக போட்டிருக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பேசிக்ஸ் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளானில் இருக்கிற கீ ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒன் ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் கவரேஜ் எடுக்கிறார் அப்படின்னா அது கூடவே ஒரே பிளானில் ஒய்ஃபுக்கும் சேர்த்து கவரேஜ் எடுத்துக்கலாங்க. ஸோ அதுதான் ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனாக என்ன அப்படின்னா 40 வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் பிளான் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த 40 வருஷம் எதுவும் ஆகலை அப்படின்னா 40வது வருஷம் நீங்கள் கட்டின ப்ரீமியம் எல்லாத்துலேயுமே அப்படி 100% ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதுதான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் டெத் பெனிஃபிட் அப் டு 200%. அதாவது நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200% வரைக்கும் டெத் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 கோடி ரூபாய் எடுத்துட்டிங்கன்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டெத் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இதில் இன்பில்ட்டாக ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் ஆகிடுச்சுன்னா, நார்மல் டெத் இல்லாமல் ஆக்சிடென்ட்டால் ஒருத்தருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா சம்மர்ஷூடுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் இதில் டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா ப்ளஸ் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு அமௌண்ட் 1 கோடி ரூபா ப்ளஸ் ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா உங்களுக்கு இந்த டெத் கவரேஜ் கிடைக்குங்க. இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டுங்க. சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் நார்மல் டெத்தில் நீங்கள் என்ன ஆக்சுவல் சம்மர்ஷூட் கொடுத்துருந்தீங்களோ ஸோ அந்த சம்மர்ஷூட் மட்டும் தான் டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சுன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் என்ன அப்படின்னா எது வேணா இருக்கட்டுங்க. ஒரு தீர்க்கப்படாத வியாதி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான வியாதி வந்துருச்சு, இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரீமியம் கட்ட வேணாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது வேவர் ஆஃப் ப்ரீமியம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஃப்யூச்சர் ப்ரீமியம்ஸ் எல்லாத்தையுமே வேவர் பண்ணி கொடுத்துருவாங்க இன் கேஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸில். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாகவோ இல்லை பர்மனெண்ட்டாகவோ ஏதோ ஒரு டிசபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கையோ ஒரு காலோ செயலிழந்துச்சு, இல்லைன்னா ஒரு பார்வை போயிடுச்சு, இல்லை ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் கட்ட வேண்டிய ப்ரீமியம் பே பண்ண வேண்டாம். பட் பாலிசி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான கீ ஃபியூச்சர்ஸ். ஸோ அடுத்தடுத்து வரதில் நம்ம என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்ன்றதை பார்க்கலாங்க. ஸோ இந்த கிளிக் டு ப்ரொடெக்ட் சூப்பரில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று லைஃப், இன்னொன்று லைஃப் ப்ளஸ், இன்னொன்று லைஃப் கோல் ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் லைஃப் ஆப்ஷனில் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் இல்னஸ் வந்துருச்சு. அதாவது 6 மாதத்தில் ஒரு தீர்க்கப்படாத வியாதி வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சரோ வந்துருச்சு. 6 மாதத்தில் கண்டிப்பாக பாலிசிதாரர் இறந்துருவார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, ஓகேங்களா, 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு அந்த டெத் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதை முன்னாடியே வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இன்கேஸ் ஆஃப் டயக்னிசிஸ் ஆஃப் டெர்மினல் இல்னஸில் நீங்கள் இந்த டெத் பெனிஃபிட்டை முன்னாடியே ஆக்சிலரேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த லைஃப் ஆப்ஷனில். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் லைஃப் ப்ளஸும் லைஃப் ஆப்ஷனும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இதில் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க லைஃப் ப்ளஸில். சரிங்களா? ஸோ இந்த டயக்னோசிஸ் ஆஃப் டெர்மினல் இல்னஸ் லைஃப்லேயும் லைஃப் ப்ளஸ்லேயும் சேம் ஆப்ஷன் தான் ரெண்டுத்துலேயுமே. பட் இந்த லைஃப் ப்ளஸில் என்ன எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ்
நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தீங்க அப்படின்னா சம்மர்ஷூடுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் வந்து அடிஷ்னல் டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த லைஃப் ப்ளஸ் ஆப்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து லைஃப் கோல் ஆப்ஷனுங்க. இது அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா, பட் உங்களுக்கு வந்து ஒரு லெஸர் ப்ரீமியம் வேணும் அப்படின்னா இந்த லைஃப் கோல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 விதமாக இருக்குங்க. ஒன்று லெவல் கவர் பீரியட் அப்போ உங்கள் சம்மர்ஷூட் வந்து 100% அப்படியே தான் இருக்கும். பட் அமார்டிசேஷன் ரேட் படி, அதாவது ஒரு 0லேருந்து ஒரு 20% வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, உங்கள் சம்மர்ஷூட்டில் வந்து இல்லை இந்த லைஃப் ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து சம்மர்ஷூட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அமார்டிசேஷன் ரேட் வந்து எவ்வளோ ரேட் சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த சம்மர்ஷூட் வந்து கம்மியாகும். அதே டைம் வந்து அதே ஈக்குவலாக உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாகுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லைஃப் கோல் ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த லைஃப் கோல் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ண மாட்டோம். லைஃபும் லைஃப் ப்ளஸ் 2 ஆப்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். லைஃப் கோல் ஆப்ஷன்ஸ் தேவையில்லைங்க. ஸோ அடுத்தது அந்த லைஃப் ஆப்ஷனில் சம்மர்ஷூட் ஃபேக்டர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சம்மர்ஷூட் ஃபேக்டர்னால் என்ன, சம்மர்ஷூட்னால் என்ன அப்படின்னா ஒரு உறுதி அளிக்கப்பட்ட தொகை. ஓகேங்களா, அதாவது பாலிசி காலத்துக்குள்ளே கஸ்டமர் இறந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு பேசிக்கான ஒரு டெத் பெனிஃபிட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பேசிக் சம்மர்ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த சம்மர்ஷூட் ஃபேக்டர் வந்து பாலிசி காலம் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரியாக இருக்கணுமா, இல்லை வந்து வேரியிங் சம்மர்ஷூடாக இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து டெத் பெனிஃபிட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல வந்து பாலிசி டேர்ம், அதாவது பாலிசி காலம் முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரியான சம்மர்ஷூட் தான் இருக்கும். ஓகேங்களா, 100% நீங்கள் என்ன சம்மர்ஷூட் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 கோடி ரூபாய் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 40 வருஷம் ஃபுல்லாக அந்த 1 கோடி ரூபாய் தான் இருக்கும் சம்மர்ஷூடாக. ஓகேங்களா, அது வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 10% வந்து சம்மர்ஷூட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்மர்ஷூட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி சம்மர்ஷூட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி வரும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் அப்படின்னா 1 கோடியே 10 லட்ச ரூபாய் அடுத்த 5 வருஷத்துக்கு. அது அடுத்த 5 வருஷத்துக்கு 1 கோடியே 20 லட்ச ரூபாய். ஸோ அது வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா, ஸோ அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க சம்மர்ஷூட்டில். ஓகேங்களா, அப்போ இந்த 3 சம்மர்ஷூட் ஃபேக்டரில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, இந்த லைஃப் ஆப்ஷனில். ஸோ லைஃப் ஆப்ஷனில் இருக்கிற இன்பில்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் நீங்கள் வந்து ஆர்ஓபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின ப்ரீமியம் ஃபுல்லாகவே 100% அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்டில் பாலிசி காலில் முடியறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து உங்களுக்கு ஏதாவது தீர்க்க முடியாத வியாதி வந்துச்சு, அதாவது 6 மாதத்தில் வந்து லைஃப் ஷெட் வந்து இறந்துருவார், அந்த வியாதினால் இறந்துடுவார் அப்படின்னு கன்ஃபார்மாக இருந்தது அப்படின்னா அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம்மர்ஷூட் வந்து ஆக்சிலரேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அது வந்து டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். சரிங்களா, ஸோ அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டெத் பெனிஃபிட்டை கொடுத்துருவாங்க. சரிங்களா, அது வந்து டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டுங்க. இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டில் வந்து சப்போஸ் நீங்கள் பாலிசி காலம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வரலாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து பாலிசி காலம் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் ஆகியிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்மார்ட் எக்ஸிட் பண்ணணும்னா பண்ண முடியாது. பாலிசி காலம் 30 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நீங்கள் ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கட்டின ஃபுல் ப்ரீமியம்ஸ் வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கிட்டு பாலிசிலேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஆப்ஷனுக்கும் லைஃப் ப்ளஸ் ஆப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். லைஃப் ப்ளஸ் ஆக்ஷனில் எக்ஸ்ட்ரா வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது பாலிசிதாரர் வந்து ஆக்சிடென்ட்டால் இறந்தார் அப்படின்னா உங்களோட பேசிக் சம்மர்ஷூட்லேருந்து எக்ஸ்ட்ரா அப்படியே கொடுப்பாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 கோடி ரூபாய் வந்து பேசிக் சம்மர்ஷூட் அப்படின்னா நீங்கள் ஆக்சிடென்ட்டால் இறந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு இதில் கிளைம் ஆகுங்க. சரிங்களா, ஸோ அதுதான் அந்த லைஃப் ப்ளஸ் ஆப்ஷனில் இருக்கிற அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் லைஃப் கோல் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 2 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து லெவல் கவர் பீரியடு, இன்னொன்று அமார்டைசேஷன் ரேட் வச்சு அதுக்கப்புறம் அந்த சம்மர்ஷூட் வந்து குறைச்சி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் கவர் பீரியடில் வந்து லிமிட்டட் பே ஆப்ஷனில் நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறோம் இல்லையா, அந்த பீரியடுக்கு ஈக்குவலாக லெவல் கவர் பீரியட் வந்து சூஸ் பண்ணணும். லெவல் கவர் பீரியட்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த சம்மர்ஷூட் வந்து அதே 100% த்ரூ அவுட் த லெவல் கவர் பீரியட் சேமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் லெவல் கவர் பீரியடு. ஸோ இது வந்து லிமிடெட் பே ஆப்ஷனில் ஈக்குவல் டு ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் பே ஆப்ஷன், சப்போஸ் நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 5 இயர்ஸ் தான் இருக்கணுங்க. சரிங்களா, இந்த லெவல் கவர் பீரியடு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த அமார்டைசேஷன் ரேட். இந்த அமார்டைசேஷன் ரேட்னா என்ன அப்படின்னா இந்த லைஃப் கோல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லைஃப் கோல் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா
அதாவது உங்களோட லைஃபை கோல் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதிகமான சம் அஷ்யூர்ட் டெத் பெனிஃபிட் தேவை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அமார்டைசேஷன் ரேட் படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 0லேருந்து 20% வரைக்கும் இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன்டேஜ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் குறையுங்க. சரிங்களா? அந்த சம் அஷ்யூர்ட் குறையத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ப்ரீமியமும் குறையும். ஸோ இந்த லைஃப் கோல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெயினாக ஒரு காரணம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல் கவர் பீரியடுக்கு அப்புறம் ப்ரீமியம் கட்டுறது கொஞ்சம் கம்மியாகுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இதுக்கு போகிறோம். பட் இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஒன்லி லைஃப் அண்ட் லைஃப் கோல் ஆப்ஷன் வந்து லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து பெட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷன்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாலிசி போட்டுக்கிறார் அப்படின்னா அந்த பாலிசிலே அது கூடவே வந்து ஒய்ஃப்க்கும் கவரேஜ் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? அதுதான் ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷனில் மேக்ஸிமம் ஒய்ஃபுக்கு வந்து 50% வரைக்கும் கவரேஜ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 1 கோடி ரூபாய் கவரேஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு 50 லட்ச ரூபா இதில் மேக்ஸிமம் கவரேஜ் கிடைக்குங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன வந்து ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடைப்பட்ட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமம் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷன் நீங்கள் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பவுஸ் வந்து அதாவது உங்களோட ஒய்ஃப் வந்து பாலிசி எடுத்த 1 வருஷத்துக்குள்ளேயே சூசைட் அட்டம் பண்ணாங்க அப்படின்னா இதில் கவரேஜ் வாங்க முடியாது. அதேமாதிரி நீங்களும் 1 வருஷத்துக்குள்ளே சூசைட் அட்டம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கவரேஜ் கிடைக்காது. நீங்கள் கூட போடுற உங்கள் மனைவியோட கவரேஜும் இதில் கிடைக்காதுங்க. ஓகேங்களா? அதாவது 1 வருஷத்துக்குள்ளே சூசைட் பண்ணக்கூடாது. சூசைட் டெத்துக்கு வந்து கவரேஜ் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. சரிங்களா? இந்த ஸ்பவுஸ் கவர் ஆப்ஷனில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் இதில் ஒரு இன்பில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். சரிங்களா? அப்போது மேரேஜ் அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% வந்து நீங்கள் பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேஸ் பிளான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அது வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1.5 கோடி ரூபாயை நீங்கள் வந்து கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டியூரிங் ஃபஸ்ட்டு சைல்டு பர்த் உங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கக்குள்ளே திரும்பவும் ஒரு 25% வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது இப்போ 1 கோடி ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1.5 கோடி ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 கோடியே 75 லட்சம் நீங்கள் பேசிக் சம் அஷ்யூர்டாக சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது சைல்டு பர்த்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து 25% ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக வந்து ஒரு 2 கோடி ரூபாய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் லைஃப்பில் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி இந்த பேசிக் சம் அஷ்யூர்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறதுக்கு தான் இந்த லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன். ஸோ இதுவுமே ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம பாலிசி இன்செப்ஷனுக்குள்ளே எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாலிசியில் இருக்கிற ரைடர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரைடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைடர் வந்து இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரைடரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த ரைடரில் ஒரு 10 லட்ச ரூபா வந்து சம் அஷ்யூர்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு டிசபிலிட்டி ஆகிடுச்சு, ஒரு கையோ காலோ போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு உறுப்பு செயலிருந்துச்சு, ஏதோ ஒரு டிசபிலிட்டி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு உங்களோட ரைடர்ஸ் சம் அஷ்யூர்ட்லேருந்து 1% மாதம் கொடுத்துருப்பாங்க 10 வருஷத்துக்குங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து ரைடர் சம் அஷ்யூர்ட் அப்படின்னா அதில் 1% எவ்வளோனா 10,000 ரூபா. ஓகேங்களா? அப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு மாதம் 10,000 ரூபா உங்கள் குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர். ஓகேங்களா? இது ஒரு ரைடர். சார் இன்னொரு ரைடர் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். அதாவது உங்களுக்கு ஒரு 19 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 19 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் PDF உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அதை கிளிக் பண்ணி என்னென்ன ரைடர்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட் பண்ண கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ரைடர் சம் அஷ்யூர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் HDFC லைஃப் ப்ரொடெக்ட் ப்ளஸ் ரைடர். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் ப்ரொடெக்ட் ப்ளஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். எக்ஸ்ட்ரா வந்து இதில் என்ன அப்படின்னா கேன்சர் கவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க ப்ளஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக எடுக்கிறதுக்கு பதில் இது மாதிரி வந்து ஒரு ரைடர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குங்க. சரிங்களா? தனியாக போயிட்டு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாம். இந்த ரைடர்ஸ் கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது பேஸ் ப்ரீமியம்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா
அப்படின்னா இந்த ரைடர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்டான ரைடர் தாங்க. சரிங்களா? இப்போ ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு 10 வருஷத்துக்கு மாதம் வந்து ஒரு வருமானம் மாதிரி வந்துட்டுருக்கு. உங்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சம்மோஷீட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு கேன்சர் வந்துருச்சுனாலும் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ், அதாவது உங்களுக்கு டெத் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நோய் எதாவது வந்துருச்சுன்னா அதை தீர்க்கறதுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து இதில் ரிலீஸ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. உங்களுக்கு இந்த ரைடர்ஸ் வேணும், உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது HDFCலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொட்டேஷன் ஒன்று பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து வயசு 25, அது வந்து கிரிப்டோ ப்ரொடக்ட் சூப்பரில் லைஃப் ஆப்ஷன் ஏ, அதாவது லெவல் கவர் 100% வந்து அதே சேமாக தான் இருக்கும் பாலிசி பீரியட் முடிகிற வரைக்கும். ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்காரு. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது ரெகுலர் ப்ரீமியம் 40 வருஷத்துக்கு ஒரு பாலிசி டேர்ம் எடுத்திருக்காரு. 40 வருஷத்துக்கு ஃபுல்லாக கட்டணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா 25,000 கட்டணுங்க. சரிங்களா? ஸோ இதுவே லிமிடெட் பே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வரைக்கும் பே பண்ணுறது, 10 வருஷம் பே பண்ணுறது, 12 வருஷம் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ரீமியம் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 12 வருஷம் பே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணணும்னா 28,936 வருது. இதில் நீங்கள் 12 வருஷம் மட்டும் பே பண்ணால் போதும், உங்களுக்கு 40 வருஷம் கவரேஜ் இருக்குங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த லிமிடெட் பே ஆப்ஷன்ஸில் நீங்கள் கட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரெகுலர் பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 25,000 வருது. ஆனால் 40 வருஷத்துக்கு நீங்கள் பணம் கட்டணும். சரிங்களா? ஆனால் அந்த லிமிடெட் பேயில் நீங்கள் 12 வருஷம் பணம் கட்டினா போதும். ஓகேங்களா? 40 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கவரேஜ் இருக்குது, அந்த 1 கோடி ரூபா கவரேஜ் வரும். ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு 28,936, அதுவும் 12 வருஷம் மட்டும் பே பண்ணால் போதுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த லிமிடெட் பேவே சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்கள் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் மந்த்லி கட்டினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 40 வருஷம் ரெகுலர் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,188 கட்டணும். அதுவே 12 பே, அதாவது 12 வருஷத்துக்கு பே பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2,532 கட்டினா போதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஏன்னா இன்பில்ட்டாக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னலாக கூட நீங்கள் வந்து ரைடர்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி பெஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராடக்டாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க.